அதாவது இந்த இரண்டாவது காலாண்டிலே மின்சார சபையின் கட்டணங்கள் 13.58% அதிகரிக்கப்படுவதற்கான பரிந்துரையை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவானது தெரிவித்திருக்கின்றது. இந்த சுமையானது அடிமட்ட மக்கள் மத்தியிலே சுமத்தப்பட இருக்கின்றது. விசேடமாக இந்த மின்சார பாவனையாளர்கள் இன்னும் அவர்கள் சுமைகளை தூக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். வறுமை கோட்டுக்குள் இருக்கின்ற மக்கள் மிகவும் பாதிப்படையக்கூடிய ஒரு சூழ்நிலை எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இருக்கின்றது. உண்மையாக இந்த துறையானது மிகவும் முக்கியமான துறையாக காணப்படுகிறது. இது மக்களோடு பின்னி பிணைந்த ஒரு பொருளாதாரத்தோடு தொடர்புடைய ஒரு துறை. இந்த துறையை ஏற்படுகின்ற பல பிரச்சனைகள் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. விசேடமாக இங்கு ஏற்படுகின்ற நிர்வாக சீர்கேடுகளோ அல்லது ஏனைய விடயங்களோ அது அடிமட்ட ஏழை மக்களை பாதிக்கின்ற ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. இதிலே மின்சார சபையினாலே பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினாலே பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த இரண்டாவது காலாண்டிலே மின்சார சபையின் கட்டணங்கள் 13.58% அதிகரிக்கப்படுவதற்கான பரிந்துரையை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவானது தெரிவித்திருக்கின்றது. இந்த சுமையானது அடிமட்ட மக்கள் மத்தியிலே சுமத்தப்பட இருக்கின்றது. விசேடமாக இந்த மின்சார பாவனையாளர்கள் இன்னும் அவர்கள் சுமைகளை தூக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். வறுமை கோட்டுக்குள் இருக்கின்ற மக்கள் மிகவும் பாதிப்படையக்கூடிய ஒரு சூழ்நிலை எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இருக்கின்றது. மேலும் 2021-2022 காலங்களிலே மக்கள் இந்த மின்சாரம் மற்றும் எரிபொருளினாலே பாதிக்கப்பட்டு இந்த நாட்டிலே பொருளாதார குழப்பங்கள் ஏற்பட்டது. இந்த பொருளாதார குழப்பத்தினாலே நாடு மிகவும் பின்தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது. இன்று அதே போல ஒரு சூழ்நிலை எதிர்காலத்திலும் ஏற்படக்கூடாது. அதன் அடிப்படையாக கொண்டு இங்கே பேசியவர்கள் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அதாவது நிலக்கரி சம்பந்தமான விடயங்களை, தரக்குறைவான நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்ட விடயங்கள், இந்த விடயங்கள் எல்லாம் அதனால ஏற்படுகின்ற நட்டம். நான் நினைக்கின்றேன் கடந்த ஜூன் மாதம் இந்த மின்சார சபைக்கு ஏற்பட்ட நட்டம் 15.5 பில்லியன் ரூபாய்கள் நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது. இப்படி இந்த நட்டம் அனைத்தும் யாரிலே சுமத்தப்பட போகின்றது என்றால் இது ஏழை மக்களின் மத்தியிலே, நுகர்வோரின் மத்தியிலே தான் இந்த நட்டங்கள் சுமத்தப்பட இருக்கின்றது. இதால் பாதிக்கப்பட போது யார் என்றால் இதிலே கஷ்டப்படுகின்ற ஏழை மக்கள் தான், பாவனையாளர்கள் தான் பாதிக்கப்பட போகின்றார்கள். அந்த வகையிலே இந்த குறைவான நிலக்கரிகளை இறக்குமதி செய்வதனாலோ அல்லது ஏனைய விடயங்களை செய்வதனாலோ அதனாலே பாதிக்கப்படுவது எமது மக்களே தான். அதன் அடிப்படையிலே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு சரியான விதத்திலே ஒரு பொறிமுறை அமைத்து இதனை இறக்குமதி செய்து அதனை சரியான வழியிலே வழிநடத்த வேண்டும் என்று இந்த உயரிய சபையினூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, 23,000 தொழிலாளர்கள் மின்சார சபையிலே வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் ஒரு பாதகமான பாதிப்புக்கு உள்ளாகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. ஏனென்றால் இதை மின்சார சபையை தனியார் மயப்படுத்தப்பட்ட பின்பு 4 டிபார்ட்மெண்ட்களாக பிரிக்கப்படுகின்ற பொழுது அதிலே அங்கே வேலை செய்கின்ற ஊழியர்கள் தாங்கள் எந்த நிலைமையிலே தங்களுக்கான அந்த வேலையை செய்ய போகின்றோம், என்ன செய்ய போகின்றோம் என்று அவர்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்குள்ளே அந்த ஊழியர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே மின்சார சபையிலே வேலை செய்கின்ற ஊழியர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்கு.